விரோதமா யார் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது? உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட கன்னிகளை வைக்கலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சரீரத்தில் பிசாசான வியாதி எனும் கண்ணியை வைத்திருக்கிறாங்க. ஒரு வாழ்க்கையில சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் கண்ணி வைத்திருக்கிறாங்க. ஒரே போராட்டம், என் குடும்பத்துல ஒரே பிரச்சனை, கன்னிகள் மேல் கன்னிகளா இருக்கு. இந்த கன்னிகளை ஆண்டவர் மாற்றுவாரா? ஆண்டவர் பேசியிருக்கிறார். உன் கன்னிகள் தெரிக்கும், உன் சரீரத்துல காணப்படுறதான கன்னிகள் தெரிக்கும், உன் வாழ்க்கையில காணப்படுறதான கன்னிகள் தெரிக்கும். உனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி வைக்கிறவங்களுடைய கன்னிகள் தெரிக்கும். உன் கால்கள் சிக்கிக்கொள்ள வைக்கிற கன்னிகள் தெரிக்கும். உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை சிக்க வைக்க நினைக்கிற கன்னிகள் தெரிக்கும். ஆனா நான் இயேசுவின் நிழலுக்குள்ள இருக்கணும், அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும், அவருடைய உபதேசத்துக்குள்ள இருக்கணும். ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்துல இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையா பொருத்தனைகளை சரியா செலுத்தணும். இயேசு கொடுக்கிற ஐஸ்வர்யத்தின் மேல என்னுடைய நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய நம்பிக்கை உலக ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கக்கூடாது. அப்ப வேதம் சொல்லுகிறது கன்னிகள் தெரிக்கும். நம்ம பார்த்தோம் அந்த சங்கீதத்துல நாம் பார்த்தோம், கன்னிகள் தெரியும். விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அதனால வியாதி எனும் கண்ணி தெரிக்கட்டும், தரித்திரம் எனும் கண்ணி தெரிக்கட்டும், நெருக்கடி எனும் கண்ணி தெரிக்கட்டும், விசுவாச பிள்ளைகள் சபைக்கு வர முடியாதபடி வைக்கிற கண்ணிகள் தெரிக்கட்டும். கட்ட தெரிக்க விடுவீரான். வியாபாரத்துக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், கல்விக்கு விரோதமாய், வாழ்க்கைக்கு விரோதமாய் எழுதுகிற எல்லா கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தால் தெரிப்பதாக. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் சூழ்ந்துகிறது. கர்த்தர் முன் சென்று பாதுகாப்பீங்க. அது கர்த்தர் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கனமகிமையாவற்றும் ஒருவருக்கே சொல்லி மீட்பெரும் ரட்சகரும் மரியாதைக்குரியவருமான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்.